ஃபியூஸ் வயர். என்ன வயர்? ஃபியூஸ் வயர்னா என்ன? ஃபியூஸ் வயர் பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் பேஸ்ட் ஆன் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல இது ஒர்க் ஆகும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் தெரியுதா, இது என்ன வயர்னா ஃபியூஸ் வயர். என்ன வயர் இது? இது ஃபியூஸ் வயர். சரியா? இது ஃபியூஸ் வயர். நிக்ரோம் வயர் வேற, ஃபியூஸ் வயர் இது ஃபியூஸ் வயர். ஃபியூஸ் வயர்னு போய் கேட்டனா கொடுப்பாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் அலாய். நீ நெட்ல போட்டு பார்த்தா வந்துடும். ஓகேவா? என்ன அலாய் யூஸ் பண்றாங்கன்ட்டு. எஸ். ஸோ நல்ல கேள்வி. ஓகேவா? இப்போ நான் உனக்கு கேள்வி இருக்கும், பேசிக்கலி ஃபியூஸ் வயர்னா என்னன்னு உனக்கு தெரியணும். ஃபியூஸ் வயர் பார்த்தனா ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் மாதிரி இருக்கும். இதான் ஒரு ஃபியூஸ் வயர்னு வச்சு. சரியா? இந்த ஃபியூஸ் வயர் பார்த்தனா என்னன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தனா வீட்டுக்கு பார்த்தனா இதான் உங்கள் வீடு. சரியா? ஸோ வீட்டுக்குள்ளே தான் ஃபியூஸ் வயர் இருக்கும். பட் நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃபியூஸ் வயர் அங்கே வெளியே இருக்கிறது, அதனால் நம்ம இப்படி வச்சுருக்கோம். ஓகேவா? இதான் உங்கள் வீடுன்னு வச்சுக்கோ. அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 வயர் வருமோ உங்கள் வீட்டுக்கு? கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா அது வந்து சின்ன சின்ன ஃபியூஸ் வயர். சரியா? அதெல்லாம் பெருசு இல்லை. சரி, நீ போயிட்டு சம்பத் ஒன்றும் இல்லை, நாங்கள் போன்னு வச்சுக்கோ, ஒரு ஃபியூஸ் கட்டை இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா. உடஞ்ச கட்டை ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிறது இதே ஃபியூஸ் வயர் தான். இப்போ நல்லா பாரு, இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்ன இது மாதிரி ஃபியூஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்கள் வீட்டுக்கு வர மெயின்ல இருந்து இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். புரியுதா? மெயின்ல இருந்து இது வந்து சீரிஸ் கனெக்ஷன், உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் பேரலா பிரிஞ்சிடும். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு டிவைஸ் அதிகமான கதவு லேச சாத்தி விட்டுருங்க, அது மெயினாக அது சோர்ஸ்டா. அந்த சோர்ஸே கிடைக்கலன்னா ஒன்றும் கிடைக்காது. இப்போ நல்லா பார்த்தா என்ன ஆகும்னா, இதுக்கு மெயின்ல இருந்து, ஓகேவா, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கும். சரியா? இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ஃபியூஸ் வயர் வழியாக நம்ம இங்கே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் சர்க்கியூட்குள்ளார. இப்போ லெட் மீ சே, சப்போஸ் ஓவர் ஹீட் ஆனதுனால இந்த ஃபியூஸ்ல இருக்கிற ஒயர் வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த ஃபியூஸ்குள்ளே ஒன்றுமே இருக்காது, சும்மா ஒரு ஒயர் இருக்க போகுது இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. புரியுதா? இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இந்த ஃபியூஸ்ல இருக்க ஒயர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஃபியூஸ்ல இருக்க ஒயர் என்ன ஆயிடுச்சு? அப்போ அந்த இடத்துல சர்க்கியூட் பிரேக் ஆயிருமா? அப்போ உள்ள வந்து கரண்ட் வராது. ஓகேவா? ஸோ பேசிக்லி வந்து இதான் உங்களோட ஒரு ஃபியூஸ் கட்டை. சரியா? இப்படிதான் ஒரு ஃபியூஸ் கட்டை இருக்கும். பார்த்துருக்கியா? ஸோ இந்த ஃபியூஸ் கட்டை ஒன்றில் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் பண்ண போதுன்னு வச்சுக்கோ. ஃபியூஸை இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுக்கோ. இங்கே ஃபியூஸ் மாட்டிக்கோ. சரியா? இங்கே வீட்டுக்கு வந்து 2 மெயின் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? 2 மெயின் லைன் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கோ, இது வந்து பாசிட்டிவ். சரியா? இப்போ இந்த பாசிட்டிவ்லேருந்து வீட்டுக்கு டைரக்ட் கனெக்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ வீட்டில் வந்து அதிகமான கரண்ட் வந்தால் கூட மொத்தம் எங்கே போய் அடிக்கணும்? டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அடிக்கும். அப்போ அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுக்கு, வீட்டில் ஃபியூஸ் வயர் இல்லைன்னா என்ன ஆகும்? வெளியே போய் அடிக்கும். அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மழை பெய்தப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க போது உன்னோட இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் ஒயர். இந்த ஃபியூஸ் ஒயர் பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு சுவிட்ச் மாதிரி. இப்போ சப்போஸ் இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஒயர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஓவர் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ஒயர் வந்து என்ன ஆயிரும்? மெல்ட் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஒயர் வந்து இந்த இடத்துல நடுவில் கட் ஆயிரும். இல்லை, இது மெல்ட் ஆகலை. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒயர் என்ன ஆயிரும்னா மெல்ட் ஆயிரும். இந்த ஒயரே மெல்ட் ஆயிடுச்சு, இந்த சர்க்கியூட் பிரேக் ஆயிருமா? அப்போ சர்க்கியூட்டே பிரேக் ஆயிடுச்சுன்னா மொத்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாது. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தோணும். என்ன பிரச்சனை? டிவைஸே ஒர்க் ஆகாமல் போயிருமே, அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வராதே. அப்போ இது எடுத்து விட்டா பிரச்சனை இருக்குது. அதில் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஒயரை வச்சு இப்படி கனெக்ட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுல. கரெக்டாக இல்லை? ஒயரை வச்சு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. பட் நல்லா யோசிச்சு பார்த்தனா, நீ ஃபியூஸ் யூஸ் பண்ணலன்னா அதிகமான கரண்ட் வருது. அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அதிகமான கரண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் கடைசியில் ஒரு டிவைஸ் என்ன அப்ளியன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தியா, பொசுங்கி போயிடும். புரியுதா என்ன டிஃபிகல்ட்டி? அப்போ இதுக்காக தான் நம்ம ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபியூஸ் ஒயருக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது? அதோட ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கணும், அதோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இப்போ நம்பர் இருக்கும் பார்த்தியா, அந்த வீட்டில் வந்து பேசிக்கலி காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? என்ன ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க? தப்பி தவறி கூட ஃபியூஸ் ஒயரில் எந்த ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது? காப்பர் ஒயர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க.
அந்த அண்ணன் மாஸ்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு இன்ஜினியர். ஓகேவா? அதனால நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நீ கண்டக்டர் தானே, அப்போ நான் பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், காப்பர் ஒயர் கண்டக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சில்ல. இப்போ பேசிக்லி நல்லா பார், ஃபியூஸ் ஒயரோட பர்பஸ் என்ன? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை உங்கள் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணணும். அதுக்கு மேலே கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடணும்? அது மெல்ட் ஆயிடணும். ஆமாவா இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போ தானே ப்ரொடெக்டிவாக ஒர்க் பண்ணும். நீ அது மெல்ட் ஆகணும்னு சொன்னான். சரியா? கரண்ட் நிறைய போகக்கூடாது. நீ ஒரு கண்டக்டர் கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, கண்டக்டர் என்ன பண்ணும்? நிறைய கரண்ட் அலோவ் பண்ணுவா பண்ணாதா? அப்போ நான் கண்டக்டர் இருக்கக்கூடாது, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல ஹீட் அதிகமாக கிரியேட் ஆகுமா? அதே மாதிரி நான் கொடுத்துருக்க ஒயரு கூட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? அதாவது லேசாக ஹீட் ஆனாலும் இந்த ஒயர் என்ன ஆயிடணும்? பிரேக் ஆயிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க அந்த ஃபியூஸ் ஒயரில் போட்டால் வேகமாக பொசுங்கிரும், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு காப்பர் ஒயர். அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? 4 காப்பர் ஒயர் இருந்துச்சு அந்த ஒயர், அந்த கயிறு, அந்த ஒரு என்னை காப்பர் மாட்ட சொன்னாங்க, ஃபியூஸ் மாற்ற சொன்னாங்க. ஓகேவா? நாங்கள் மாட்ட நானும் சம்பது போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4 ஒயர் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குண்டான ஒயரை போடுங்க. குண்டான ஒயர் போட்டேன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியாவா முகேஷ்? சரியா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்னு சொன்னால் ஏரியா அதிகமாச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிரும்? அப்போ ஃபியூஸோட ஒர்க் என்ன? நிறைய கரண்ட் உள்ள போச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஆமாவா இல்லையா? இவன் என்ன சொல்லுவேன், நான் அந்த குண்டா இருக்கு, நீ உள்ள போய்க்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ ஃபியூஸோட பேசிக் பர்பஸை நம்ம மீட் பண்ணுறோமா? இல்லை. பேசிக் பர்பஸே என்னது ஃபியூஸோடது? நிறைய கரண்ட்டு உள்ளே போகக்கூடாது. சப்போஸ் கரண்ட் அதிகமாக போகுதுன்னா என்ன ஆயிடணும்? ஆட்டோமேட்டிக் மெல்ட் ஆகிட்டு பிரேக் ஆயிடணும். அதே மாதிரி காப்பர் பார்த்தோன்னா அந்தளவுக்கு அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் லோ கிடையாது. அப்போ அது ஹீட் ஆனாலும் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை, ஹீட்டு தானே, அதெல்லாம் நான் தாங்குவேன். அதனால இந்த கட்டையோட இது பார்த்தோன்னு வச்சுக்கோ, அது கருகி போச்சு, ஆனால் ஒயர் பிஞ்சு போகல. தெரியுதா? இந்த சுத்தி இருக்கு பத்தியா, இந்த இதெல்லாம் கருகிருச்சு ஃபுல்லா. ஏன்னா காப்பர் ஒயர் நல்ல குண்டான, எது எங்க வீட்டுல என்ன குண்டான ஒயர் இருக்கோ அதை தான் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ரீசன் என்ன தெரியுமா, ஏன் பொசுங்கி போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா லாஸ்ட் டைம் போடுறப்போ இந்த ஒயருக்கு வெளியே இருக்க இன்சுலேஷன் இருக்கு பத்தியா, அதை எடுக்காம போட்டோம், அதனால அப்படி பொசுங்கிடுச்சு. ஆனா சரி, அதனால இன்சுலேஷன்ல எடுத்து கொடுத்து விட்டுட்டு இதுக்கு வெளியே ஒரு இன்சுலேஷன் இருக்கும்ல, பொசுங்கிடுச்சு. இப்ப இன்சுலேஷன் இல்லாம போட்டா பொசுங்காது. தட்டி நம்ம என்ன கேட்க முடியாது? எங்க அது பண்ணது இன்ஜினியர், நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம இன்ஜினியர் கிடையாதுல்ல. அப்ப நல்லா நீ ஆச்சு, உங்க வீட்டுல யாராவது இது மாதிரி பண்ணாங்கன்னா தயவு செய்து நிப்பாட்டிது. சரியா? இப்ப நல்லா பார்த்தனா ஃபியூஸ் ஒயரோட ஒயரையும் நல்லா குண்டா உருவாக்க முடியும். எதுக்கு இப்படி ஒல்லியா உருவாக்குறாங்க? அப்பதான் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி பார்த்தா இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும். இருந்த ஒரு லைட்டரை நீங்க வீணாக்கி விட்டீங்க. இப்ப என்கிட்ட லைட்டர் இல்ல, எடுத்துட்டு வா, மேஸ்டிக் எடுத்துட்டு வா. இப்ப நல்லா பாரு, ஒரு ஃபியூஸ் ஒயரோட என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண? லெட்டும் டின்னும். ஓகேவா? ஸோ காப்பர் ஒயர் நம்ம எப்பயுமே ஃபியூஸ் ஒயருக்கு யூஸ் பண்ண கூடாது. ஏன் யூஸ் பண்ண கூடாது காப்பர் ஒயரை? எனக்கு நல்லா கண்டக்ட் பண்ணுவோம், அதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மி. காப்பர் ஒயர் ஒல்லியான காப்பர் ஒயர் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். பட் எனக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்பதான் நிறைய கரண்ட் ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீட்டும் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? ஸோ காப்பர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மேக்ஸிமம் கரண்ட் அந்த வழியாக போயிடும். அதே மாதிரி ஒயரோட ரேடியஸ் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீ என்கிட்ட இது இருக்கு, நிறைய ஃபியூஸ் ஒயர் இருக்குன்னு சொல்லி 4 சுற்று சுற்றிடக்கூடாது. சரியா? 4 சுற்று சுற்றிட்டு இப்படி வச்சுட்டேன்னா திக் ஆயிடும். புரியுதா? நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம். வா, இதுல எது சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ண டிவைஸ்? ஃபியூஸ். ஃபியூஸ் ஒயர் இஸ் அ ஒயர் ஆஃப் எப்படி இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? முடிஞ்சா வருஷத்தோட இருக்குமா? சரியா? நான் யார் மாதிரி ஏமாத்த மாட்டேன். இந்த கொஸ்டின் 40 கொஸ்டின் காமிச்சிட்டு லாஸ்ட் இயர் நீட்ல கேட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் இல்லை. சரி, இங்க பாரு,
a 5 ampere fuse wire can withstand a maximum power of 1 watt. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? நல்ல பவர் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? வெரி குட். P is equal to பவர் எவ்வளோ? 1 is equal to 25 into R. 1 by நல்லா பாரு பாப்பா, இங்க 5 5 ஸ்கொயர் பண்ண 25 0.0 முடிஞ்சா? புரியுதா? என்ன தம்பி பிரச்சனை உனக்கு? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் வந்து மீம்ஸ் பார்த்துட்டு